கதையோட ஆரம்பத்தில போன இதில எங்க முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஹீரோ அந்த இன்குவிசிட்டர் இவங்க எல்லாத்தையும் என்னன்னா ஒரு நைட்ல ஹோட்டல்ல வந்து பார்த்துட்டு தப்பா புரிஞ்சிருப்பாய்ங்க. உடனே அப்புறம் சண்டை போட்டு கடைசியா போகும்போது, இந்த மாரி நீங்க எங்களோட பார்ட்டியில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்குவிசிட்டர் வந்து பேசியிருப்பான். அதோட முடிச்சிருப்போம். அங்க வீடியோக்குள்ள போலாம். இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா? ஒரு நிமிஷம் இரு. இவளோட இந்த சிவப்பு முடி, இந்த கண்ணு, இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது, அப்ப இவ அந்த மெயின் கேரக்டர் அந்த இன்குவிசிட்டர் அந்த நைட்ல அந்த கேரக்டர்ன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த ஆர்ச் வந்துட்டு ஓடிருவான். ஓகே. இப்ப தான் எனக்கு ஃபுல்லா தெரியுது. இந்த ஆர்ச் மேட்ச் இவனும் வந்து என்ன ஒரு ஒயிட் லயன் ட்ரைப சேர்ந்தவன். இவனும் ஒரு மெயின் கேரக்டர் தான். இப்ப தான் வந்து என்னன்னா எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து புரியுது. அப்ப இவைங்க எல்லாரும் என்ன பார்ட்டில சேர்ந்துக்கிறதுனா, அவைங்க கூட சேர்ந்து பார்ட்டில ஜாயின் பண்றதா? இந்த கேம் என்ன அதுக்கு தான் செயல்படுதா? ஆனா எனக்கு அது பிடிக்காதே. எனக்கு சோலோவா இருக்க தான் பிடிக்கும். என்னாலலாம் இதெல்லாம் வர முடியாது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னோனே, "எதுக்காக இப்படி சொல்றீங்க? என்ன தயவுசெய்து வந்து என்னன்னா மன்னிச்சிடுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, நம்ம நெறைய விஷயங்கள் வந்து என்னன்னா தப்பா தான் வந்து புரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நான் உங்கள்ட்ட வந்து என்ன ஃபுல்லா முட்டி போட்டு என்னோட ஹானர் மேல வச்சு நான் உங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து உங்கள்ட்ட வந்து என்னன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு" திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க நம்ம ஹீரோ பார்க்குறான். என்னால இத நம்பவே முடியல. எப்படி இவ இப்படி வந்து என்னன்னாக்கா முட்டி போட்டு என்ன இது பண்ணிட்டு இருக்கா? இவ இப்படி வந்து இருந்துட்டு இருக்கத இவனாவது பார்த்தானா, என் தலையில உருட்டுவாய்ங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, இங்க பாருங்க ஆர்ச்சி மேட்ச் இது எதுவும் பார்த்துட்டு நீங்க எதுவும் சும்மா இருக்கீங்களா? அப்படிங்கும்போது அவனும் வந்து எனக்கா அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருப்பான். என்னாச்சு? ஏன் இவனும் வந்து என்னன்னா இப்படி முழிச்சுட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, அவன் அவன் சைட்லேருந்து அப்பதான் வந்து என்னன்னா ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பான். பார்த்தாக்கா, அவனுங்க சைட்லேருந்து பார்க்கும்போது, நம்ம ஹீரோவோட உடம்புலேருந்து பயங்கரமான அந்த டார்க் எனர்ஜி வந்து என்னன்னாக்கா கொடூரமா மறைச்சு பார்த்துட்டே இருக்கிற மாரி இருக்கும். "எங்கள மன்னிச்சிருங்க. இந்த பொண்ணு வந்து என்னன்னா, இப்ப தான் இந்த உலகத்துக்கு புதுசா வந்திருக்கா. அதனால தான் வந்து என்னன்னா, இப்படி எல்லாமே வந்து தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கா. அவள தயவுசெய்து எனக்காக வந்து மன்னிச்சிருங்க. நான் தான் தப்பு பண்ணேன். நீங்க ஏன் மன்னிப்பு கேட்டுட்டீங்க?" அப்படிங்கும்போது, "சரி, ஓகே. அப்ப நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கிறீங்க? சரி, அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த மன்னிப்ப நான் குடுத்தது தானே நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குனு அங்க உள்ள வந்து என்னன்னா, ஸ்வாட் எடுக்க ஆரம்பிச்சுருவான். சரி, ஓகே. நீங்க அத தான் வந்து செய்ய போறீங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து என்னன்னா, அதே மாரியே உட்காரும்போது, டக்குனு கத்திய எடுத்துட்டு நம்ம ஹீரோ டக்குனு அவ தலைகிட்ட வந்துருவான். டக்குனு ஒரே இது. இவன் இந்த பக்கம் பார்த்தாக்கா, இந்த லைன் மாரி இருக்கிற அந்த ஆர்ச் இமேஜ் வந்து என்னன்னா, பேரியர் போட்டுக்குவான் டக்குனு. உடனே போச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவ தலை வந்து என்னன்னா அப்படியே தான் இருக்கும். என்ன ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மட்டும் தொறந்து பார்க்கையில பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ அங்க தான் நின்னுட்டு இருப்பான். பார்த்தா முடிய மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு இருந்திருப்பான். "என்னாச்சு? என் முடி? என் முடிய வந்து என்னன்னா கட் பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லி அவ வந்து கத்திக்கிட்டே இருக்கல்ல. "இந்த வாட்டி முடிய வந்து கட் பண்ணேன். அடுத்த வாட்டி நீ இதே மாரி பண்ணனா, உன் தலைய தான் கட் பண்ணி நான் கீழ விடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து கெத்தா நடந்து போல. பரவால்ல. நான் மாஸா பேசினேன். இவ யூஸ் பண்ற அந்த வெப்பன், அது கூட எங்க அக்கா யூஸ் பண்ண அந்த வெப்பன் மாரி தான் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சுட்டு, "சரி, சரி. ஓகே, ஓகே. நான் வந்து என்னன்னா கிளம்புறேன். இனிமே நீங்க வந்து என்னன்னா என் கண்ல வந்து படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து மாஸா வந்து என்னன்னா கிளம்பி போக ஆரம்பிப்பான். "என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க பாருங்க. நீங்க எங்க கூட வந்தாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டே இருக்கையில, "பரவால்ல. நான் என்னதான் அவங்கள மாஸா வந்தாங்கன்னா பேசிட்டு அவன் மண்டைய பிடிச்சு இழுத்தான்னா, அவ பாட்டு தான் போறா. இது எனக்கு லக்கி தான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுருவான். அவரு இப்பயும் அந்த டீமனால பொசஸ் பண்ணப்பட்டிருக்காரா? ஆமா. அவரு இப்பயும் வந்து என்னன்னா, அந்த டீமனால தான் வந்து ஆட்கொள்ளப்பட்டிருக்காரு. ஆனா, அப்படி இருந்தும் எப்படி இப்படி நார்மலா இருக்காரு? அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அவரோட வில் பவரா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவரோட வில் பவர் அந்த டீம்னே வந்து என்னன்னா, சப்ரஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் அவர் வந்து என்னன்னாக்கா, எந்த பிரச்சனையும் இல்லாம இப்படி நார்மலா வந்துட்டுருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது, அப்ப உண்மையாவே நெறைய பிரச்சனைலாம் இருக்கும். ஆமா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி, ஓகே. எனக்கு இப்ப தான் வந்து புரிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு, சரி, ஓகே. புரிஞ்சிருச்சுல்ல. இனிமேயாவது வந்து என்னன்னாக்கா, அவன இது பண்ணாம இரு. அப்படிங்கும்போது, இல்ல, இல்ல. இனிமே தான் வந்து என்னன்னா, எனக்கு ரொம்ப நாளா புரிஞ்சிருச்சு. அவன் கண்டிப்பா நம்ம டீமுக்கு தேவ. அவன் நம்ம கூட வந்தே ஆகணும். நம்ம போற இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவன் நம்ம கூடயே இருந்தே தான் ஆகணும். அப்படிங்கும்போது, அந்த ஆர்ச்சி மேஜுக்கு என்னத்த சொல்றது? அப்படிங்கிற மாரி தான் மூஞ்சி வந்து இருந்துட்டுருக்கும். சரி, ஓகே. பார்ப்போம். கண்டிப்பா நம்மளால அவன சேர்க்க முடியுதான்னு. அப்படின்னு சொல்லி அவைங்க பார்த்துட்டே இருப்பாய்ங்க. அப்படியே சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அடுத்து எல்லாமே அப்படியே ஒரு ஹோட்டல்ல வந்து இருந்துட்டு இருக்காய்ங்க. இங்க எல்லாரும் வந்து என்னன்னாக்கா, ஹோட்டல்ல எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து என்னன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உள்ள அந்த கில்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ல. உட்காந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, பின்னாடி பார்த்தாக்கா, இவைங்க எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுருவாய்ங்க. ச்சே! எவ்வளோ சொன்னாலும் இவங்க கேட்கவே வந்து மாட்டேங்கிறாய்ங்களே! அப்படின்னு பார்த்துருக்கும்போது, நாங்க உங்கள தேடி தான் வந்து வந்திருக்கோம். பரவால்ல, இதுவும் நல்லாயிருக்கு. நான் போகிற இடத்துக்குலாம் இவ வந்துகிட்டே இருக்கா. ரொம்ப கியூட்டா இருக்கால்ல அப்படின்னு நினச்சுட்டு, ஆனா வெளியில எதுக்காக சும்மா சும்மா இப்படி வந்துகிட்டே இருக்கீங்க? நான் சாப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் பேசாம இந்த பெஞ்சே வந்து எதனா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டே இருப்பா. அவ இருந்துட்டு கத்த ஆரம்பிச்சுருவா. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கு. நாங்க உங்களோட பொறுமை எவ்வளோ தூரம் இருக்கோ சரி, அவ்வளோ தூரம் வரைக்கும் நாங்க வந்து என்னன்னா வெயிட் பண்ணிட்டே இருப்போம். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு? இங்க என்ன நடந்துட்டுருக்கு? ஒருவேள நான் செஞ்ச ஆப்ஷன்ஸ்னால கேம்ல ஏதாவது கிளிட்ச் நடந்துருச்சா? ஆ தயவுசெய்து நீங்க எங்கள புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு உங்களோட உதவி வந்து தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா நெனைக்கலாம். நான் என்னோட ஹானர் மேல ஃபுல்லா சத்தியம் பண்ணி சொல்றேன். எங்களுக்கு உங்களோட உதவி கண்டிப்பா தேவைப்படுது. அதனால தான் அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கையில, இவ வந்து சரியான இது இவட்ட வந்து என்னன்னாக்கா, பேசுறதே ஒரு ட்ரெயின்ல அடிபட்டு போடுற மாரி தான்.
இங்க இருக்க எல்லா இதையும் வந்து என்னன்னாக்கா, நான் வந்து என்னன்னா இது பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எப்படி தான் வந்து இது பண்ணது ஆனா நான் அந்த கேம்ல விளையாடும்போது எனக்கு அந்த சைனஸ் கேரக்டர் ரொம்ப வந்து பிடிக்கும். சரி ஓகே. இப்போ நீ மறுபடியும் இன்னொரு முட்டாள்தனம் பண்ணிட்ட. ஏற்கனவே பண்ண அந்த தப்பு பத்தாதுன்னு இப்ப என்னோட இந்த நல்ல சாப்பாட்டு வேலை, இதையும் வந்து என்னன்னா கெடுத்துட்ட. இது எனக்கு ரொம்ப வெறுப்பான ஒரு விஷயமா வந்து இருந்துட்டுருக்கு. நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேன். திரும்ப நீங்க இந்த மாரி ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா, உங்க தல தரையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தி எடுக்க ஆரம்பிச்சுருவான். உடனே அந்த ஆர்ச்பிஷப் வந்துட்டு, "சேத்தன வந்து என்னன்னா கொல்றதுக்கு முன்னாடியே நீங்க இவள கொல்ல போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிச்ச உடனே, "சேட்டனா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் வந்து என்னன்னாக்கா ஸ்டன் ஆயிருவான். "நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அத கொஞ்சம் எனக்கு புரியிற மாரி கரெக்ட்டா சொல்லுங்க." அப்படிங்கும்போது, அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச வந்து பார்த்துக்குவாய்ங்க. பார்த்துட்டு, "சரி ஓகே. நான் வந்து சொல்றேன். இந்த சர்ட்டன வந்து என்னன்னா போட்டு தள்ளியே ஆகணும். அதுக்காக தான் நாங்க வந்து என்னன்னாக்கா, ஒரு டீம உருவாக்கி நாங்க வந்து போலான்னு வந்துட்டுருக்கோம். எனக்கு வந்து என்னன்னாக்கா, ஒரு ப்ராஃபஸி மாரி வந்து கெடைச்சது. அதனால தான் நீங்க வந்து தயவுசெய்து எங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணி ஆகணும். நான் தான் வந்து என்னன்னாக்கா சேட்டன வந்து கொல்லப் போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரியல. இந்த சேட்டன கொல்லப் போறேன்." அப்படி இப்படிங்கிறாய்ங்க. இது வந்து என்னன்னாக்கா, அந்த கேம்ல இருக்கக்கூடிய அந்த ஹோலி பவர் அந்த சர்ச்சுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு கமாண்டிங் ஃபோர்ஸ் தான். அவிங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருப்பாய்ங்க. அவிங்களோட வேலையே வந்து என்னன்னாக்கா, அந்த சேட்டன வந்து போட்டு தள்ளுறது தான். இங்க இருக்க இந்த இன்குவிசிட்டர் இவருக்கு வந்து என்னன்னா, கடவுள்கிட்ட இருந்து ஒரு ப்ராஃபஸி வந்து வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே சேட்டன் வந்து வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு, அத தடுக்கிறதுக்காக தான் வந்து என்னன்னா இவ வந்திருக்கா. அதனால தான் என்னால வந்து என்னன்னா, அத தனியா வந்து செய்ய முடியாது. அதனால தான் நான் கண்டிப்பா கூட இந்த ஆர்க்மேஜ் அவரையும் வந்து என்னக்கா ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு உங்க உதவி தேவை. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஃபுல்லா இருக்க டீமன்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன போட்டு தள்ளிட்டே இருந்திருக்கீங்க. இந்த இடத்துல டீமன்ஸே இல்லாம செஞ்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களோட உதவி எங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. தயவுசெய்து நீங்க வந்து என்னன்னாக்கா எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து என்னன்னா ஒரு நிமிஷம் கடுப்பாயிருவான். ஃப்ரெண்ட் நான் சொல்றத வந்து கேளுங்க. தயவுசெய்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ண தயாரா இருங்க அப்படின்னு சொல்லும்போதே, ஹீரோக்கு ஒரு பக்கத்துல இருந்து நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சுரும். இந்த மாரி இந்த பார்ட்டி கூட சேர்ந்து வந்து என்னக்கா டீமன் கிங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. நீ அத சேட்டன் தானே சொன்ன? ஆமா அதுதான் அப்படிங்கும்போது, நீங்க ஒரு பயங்கரமான ஒரு மெர்சனி அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. அதனால தான் நாங்க எங்க கூட சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல நீங்க எவ்வளோ மான்ஸ்டர்ஸ வந்து என்னன்னா கொன்னிருக்கீங்கங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். அப்படிங்கும்போது, சரி ஓகே. நீங்க இந்த சர்ட்டன வந்து என்னன்னா போட்டு தள்ளுறதா முடிவு எடுத்ததுனால, நான் உங்க கூட வந்து என்னன்னா ஜாயின் பண்ணலாம் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதனால நான் உங்க கூட வந்து நான் இனிமே வந்து சேர்றேன். அப்படின்னு சொன்னோனே இவங்க எல்லாருக்கும் வந்து என்னன்னா சந்தோஷமாயிரும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குனு, சரி ஓகே நான் இப்ப இங்கேருந்து வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அடுத்த சீன் அப்படியே வந்து என்னன்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. எல்லாம் அந்த கில்டுலேருந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்புறதுக்கான கேரேஜு, அடுத்து அவன் இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த மிஷன்ஸுக்கான அந்த ரிவார்டு எல்லாத்தையும் வந்து என்ன குடுத்து அனுப்பிச்சுட்டு, சரி ஓகே நான் போயிட்டு வரேன். நான் வந்து எனக்கு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்ப ஆரம்பிச்சுருவான். என்னதான் இருந்தாலும் இந்த கேரேஜில போறதா பிடிக்க மாட்டேங்குது. அதோட வெறுப்பாவுற விஷயமே இவ தான். இவ ஏன் என்ன இப்படி வந்து என்னன்னா பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் வந்து என்ன டென்ஷன் ஆயிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேம்ல கேரக்டர்ஸோட அப்ரைசல் ரேட் இருந்தா இவங்களோட அந்த கேட்டகரி தான் ரொம்ப ராக் பாட்டம்ல இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சுரும். இந்த மாரி கேரக்டர்ஸுக்கு வந்து என்னன்னா அஃபிலியேட் இருக்கு. என்பிசிஸோட நீங்க ஒண்ணா சேர்ந்து இருக்கும்போது, நீங்க அவங்களுக்கு கமெண்ட் குடுக்கலாம் அப்படிங்கும்போது, இன்ட்ரஸ்டிங். ஆனா இவ பார்க்க ரொம்ப கியூட்டா ஒரு பன்னு மாரி வந்து எனக்கு அழகா இருக்கா. இவ ஸ்டார்ட்டிங் கேரக்டர்னால ஒரு வேள வந்து என்னன்னா அதிக அளவு அஃபெக்ஷன் வந்து என்னன்னா இருக்கா போல. சரி ஓகே. ஏதோ ஒண்ணு. எப்படியா இருந்தாலும் இவ ஒரு வேஸ்ட்டு தான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க வரும்போது எங்கள்ட்ட எதுவுமே என்ன ஏதுன்னு கேட்கவே இல்ல. அப்படின்னு கேட்கும்போது, ஏன் உன்ன மாரி ஒரு லூசு பையன்ட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்க போது? நீங்க ஒழுங்கான இத சொல்லலன்னா உங்கள எல்லாத்தையும் வந்து நான் அடிச்சு துவைச்சுருவேன் அப்படிங்கும்போது, சரி, சரி பரவால்ல. நீங்க இந்த மாரி என்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கும்போது, நீங்க எங்கள்ட்ட வந்து என்னன்னா அதிக அளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நாங்க என்ன சொன்னாலும் அத நம்புறீங்கன்னு நெனைக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னமோ போ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாரும் வந்து என்னன்னா அங்க போயிட்டே இருப்பாய்ங்க. சரி ஓகே. நாம இப்ப இங்க போறத பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கும்போது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. டீமன் வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து தெரியும். அங்க போனதுக்கப்புறம் தான் என்ன ஏதுங்கிறத நாங்க பார்க்கணும். நீங்க சரியான யூஸ்லெஸ். உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா, இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா ஹேண்டில் பண்றதுக்கு எதுவுமே தெரியல. அப்படிங்கும்போது குஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்க வில்லேஜுக்கு போங்க, ப்ரீஸ்ட்ட மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. நம்ம வந்து என்னன்னா போக ஆரம்பிச்சுருவோம். ஆனா ஒரே ஒரு விருப்பம் மட்டும் தான். இந்த கேரேஜில 1 1/2 நாள் நான் வேஸ்ட்டா என்னோட நாள எப்படின்னா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவ ஆனா வந்து என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பா. முந்தா நாள் நைட் வந்து என்னன்னா வேண்டிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த ஆர்ச் மேட்ச் இருந்துட்டு, "நான் உள்ள வரலாமா?" அப்படின்னு சொல்லிக்கும்போது, சரி ஓகே. நீங்க உள்ள வரலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவ வந்துட்டு உள்ள வர ஆரம்பிச்சுருவா. "நீங்க இப்படி எப்படி வந்து செய்யலாம்? நீங்க பாட்டுக்கு என்னன்னா உங்க உயிர எந்தவித ஒரு இதுவும் இல்லாம நீங்க குடுத்துட்டீங்களே! உங்க உயிருக்கு அவ்வளோதான் வந்து மதிப்பா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே?" அப்படிங்கும்போது, "தெரியும். இருந்தாலும் ஆனா நான் பண்ணது உண்மையாவே பெரிய தப்பு. நான் ஒரு வேள ரொம்ப ரெக்லெஸ்ஸா இருந்தேன் அப்பனாக்கா, ஒரு அப்பாவிய நான் வந்து கொன்னுருப்பேன். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆனா அதில உங்க தப்பு அந்த அளவு ஒண்ணும் கிடையாது. கரெக்ட்டு தான். அவர் ரொம்ப வந்து என்னன்னாக்கா மெர்சிஃபுல்லா வந்து இருந்தாரு. அதனால தான் நாம வந்து தப்பிச்சோம். என்னோட சொந்த நியாயத்துக்காக ஜட்ஜ்மெண்ட்ட வந்து குடுக்க முடியாது.
அது கமாண்ட் பட் 9 படி தப்பான ஒரு விஷயம். அவர் தான் வந்து என்னன்னா என்ன காப்பாத்துனாரு. அவர் உண்மையாவே வந்து என்னன்னா ஒரு கேட்ஃபுல்லான ஒரு பர்சன். அவர் கிட்டத்தட்ட ஒரு அப்போஸ்தல் அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்லியிருப்பா. சொல்லிட்டு தான் எல்லாரையும் வந்து என்ன கூப்பிட்டுட்டு இப்பயும் வந்து என்ன அத நெனச்சு பார்த்துட்டு அதிலேயே வந்து என்ன சந்தோஷமா இருந்துட்டுருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே வந்து என்னன்னா அந்த கேரேஜ்ல வந்து போயிட்டே இருக்காங்க. நைட்டு பகலு ஃபுல்லா வந்து என்னன்னா அந்த கேரேஜ்ல வந்து போயிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன செம்ம டென்ஷன் ஆயிரும். ச்சே! உண்மையாவே வெறுப்பா இருக்கு. நான் கிட்டத்தட்ட எவ்வளோ பணம் வந்து என்னன்னா செலவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேரேஜ்ல இப்படி போயிட்டு என்னோட இந்த டைம் இது எல்லாத்தையும் வந்து உடம்பு வலிக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கட்டுப்புல இருந்து ஓகே வந்துட்டோம். நம்ம போலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சுருவான். நில்லுங்க நானும் வரேன். ஏங்க என்ன விட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ம் இவைங்கள கூட வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற கடுப்பாயிட்டு போயிட்டே வந்துருப்பான். நில்லுங்கடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க எல்லாரும் என்னன்னா எடுத்து அந்த வில்லேஜுக்குள்ள வந்து புகுந்து அந்த சர்ச்ச நோக்கி போக ஆரம்பிப்பாய்ங்க. இவங்க எல்லாம் அங்க போனோனே நம்ம ஹீரோ தான் டக்குனு முதல்ல உள்ள போவாரு. ஹீரோவ பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாருமே வந்து என்னன்னாக்கா சுத்து போட்டுருவாய்ங்க. சுத்து போட்டு ஸ்வாட் எடுத்து காட்டி, "டீமன் இந்த இடத்துல டீமன் வந்து வந்துருச்சு. சீக்கிரம் எல்லாரும் வந்து என்னன்னா ஃபார்மேஷனுக்கு ரெடியா இருங்க. இந்த டீமன நம்ம இன்னும் உள்ளயே விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோவ சுத்தி வந்து என்னன்னா கத்தி எடுத்து ஹீரோ கழுத்துல வந்து என்னன்னா வைக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த இன்குஸ்டருக்கு முன்னாடி வந்துட்டு அவ கையில இருக்க அந்த லைட்ட வந்து என்னன்னா பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இது ஹீரோக்கான அந்த முத்திரை. அது இவங்க கையில இருக்கு. இவங்க ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது அவ வந்துட்டு இவ ஒண்ணும் டீமன் கிடையாது. இவன் ஒரு விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவ ரொம்ப சின்னவளா தெரியிறா. நம்ம போய் ஹேர் அத்தாரிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல இருக்க அந்த ஆர்ச் மேன் கையில இருக்க அந்த குச்சிய வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா ஹீரோவ வந்து பத்தி இப்படி பேசுவீங்க? ஒரு ஹீரோட்ட வந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, போச்சு ஆச்சி மச்சி வந்துட்டாரு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திய வந்து கீழ இறக்கிருவாய்ங்க. சரி ஓகே. சீக்கிரம் என்ன உள்ள வந்து பிஷப்ப வந்து பார்க்கறதுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க இவங்கள ஏதாவது பண்ணாங்களா? இவங்க முன்ன ஏதாவது செஞ்சிருந்தாங்களே, இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நெனச்சுக்கிறான். இவங்க எல்லாம் வந்து என்னன்னா வந்து காப்பாத்துனது ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்படின்னு சொல்லி என்பிசிஸ் வந்து என்னன்னாக்கா நடுவுல இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றத பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நெனச்சுட்டு அங்க உள்ள போக ஆரம்பிச்சுருவான். அங்க மீட்டிங்ல எல்லாம் உட்காந்துட்டு இந்த மாரி அந்த டீமன பத்தி எல்லாத்தையும் வந்து என்ன பேச ஆரம்பிச்சுருவாய்ங்க. சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீங்க வேணா உங்க ரூமுக்கு வேணா வந்து போங்க. உங்களுக்கான சாப்பாட நாங்க வேணா உங்க ரூமுக்கே வந்து கொண்டு வரோம். உங்களுக்கு இங்க சாப்பிட பிடிக்கலன்னா அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரூம்ல போய் பூட்டி இருக்க சொல்றாய்ங்க. வெளிய போகாத அப்படிங்கிற மாரி. சரி ஓகே. நான் இங்கேருந்து கிளம்புறேன். இங்கல மாரி ஊழல் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு பதிலா வெளிய இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு அந்த டீமன் அங்க இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிருச்சு. நான் அத போய் வந்து என்னன்னா போட்டு தள்ள போறேன். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்க போறீங்க? நீங்க தயவுசெய்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பாட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கைய பிடிப்பான். உடனே வந்து என்னன்னா பயங்கரமான ஒரு எனர்ஜி வரும். என் கைய விடு. இன்னொரு வாட்டி என் கைய பிடிக்கிற வேல வச்சுக்காத. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொடூரமா சொல்லிட்டு இருக்கையில, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆச்சிமார் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இங்கேருந்து கிளம்புறேன். நான் போய் அந்த டீமன வந்து போட்டு தள்ளியே ஆகணும். இங்க என்னால இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் அவங்க கூட இருந்தா ரொம்ப ஸ்லோவாயிரும். அதனால தான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். சரி ஓகே. நாமளும் வந்து போக ஆரம்பிப்போம். நமக்கும் வந்து என்னன்னாக்கா வேலை இங்கே தான் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே வாங்க நம்ம வந்து என்னன்னா சீக்கிரம் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது, நாங்க வந்து என்னன்னா போயிட்டு வரோம். இங்க இனிமே வந்து என்னன்னா இங்க இருக்கிறதுக்கு வந்து என்னன்னா வேலை வந்து கிடையாது. நாங்க சீக்கிரம் போயிட்டு அந்த டீமன் என்ன ஏதுன்னு வந்து என்னன்னா பார்த்துட்டு வந்துடுறோம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நாங்க வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுருவாய்ங்க. இவங்க எல்லாரும் கிளம்பி போறத வந்து பார்த்தாக்கா, சைடுல ஜன்னல்லேருந்து ஒரு காக்கா வந்து பார்க்க ஆரம்பிச்சுரும். ஓகே டீமன் நைட்டா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து பறந்து போக ஆரம்பிச்சுரும். இவங்க எல்லாரும் வந்து என்னன்னா அந்த வில்லேஜே வந்து என்ன சுத்தி தேடிட்டு இருப்பாய்ங்க. சரி இப்ப நம்ம எப்படி போறது? அந்த டீமன வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுமே! எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வேளை இந்த இடத்துல டிராகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஆனா டிராகரா? டிராகர் வந்து என்னன்னாக்கா இருக்கும்னாக்கா, அது ரொம்ப பெரிய பிரச்சனையா தான் வந்துட்டுருக்கும். ஆனா டிராகர் வந்துச்சு அப்புட்னாக்கா, அது இந்த கேமோட மிட்வேல தான் வந்து வரும். அது இந்த இடத்துல இருக்க அந்த ப்ரீஸ்ட்டு இவங்க எல்லாரும் வந்து என்னன்னாக்கா, நெறைய ஊழல் பண்ணியிருப்பாய்ங்க. அதே நேரத்தில இங்க உள்ள இருக்க அந்த டீமன் கான்ட்ராக்ட்ஸ் அவைங்க தான் வெளியில வந்த மாரி இருக்கும். இது இப்ப எப்படி வந்திருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வந்து கேட்கல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாரி டிராகர்லாம் வந்துச்சுனாக்கா, அங்கிட்டு, இங்கிட்டு ஒரே இதா வந்து இருந்துட்டுருக்கும். நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்தே வந்து என்னன்னா, அது காட்டிக் குடுத்துரும். இவைங்களாவே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறத பார்க்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு. அப்படின்னு சொல்லி ஹீரோ நெனச்சுட்டே இருக்கும்போது, அவ வந்துட்டு, ஆமா எனக்கு இப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந்து என்ன வந்துட்டுருக்கு. அந்த சைடு தான் வந்துட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தாக்கா, எல்லாரும் ஒரு சந்து இருட்டா இருக்க ஒரு சந்த பார்த்து போயிட்டு இருப்பாய்ங்க. உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இன்வென்டரிலேருந்து ஒரு லைட் எடுத்து வந்து என்னன்னா சமன் பண்ணி பார்ப்பாங்க. என்ன கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தாக்கா அந்த இடத்துல அப்படியே அழுகி போயிட்டு என்னமோ ஒரு உடம்பு வந்து கிடக்கும். அட கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்குவெஸ்டர் கத்திட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அப்படியே சத்தெல்லாம் உருகி போன மாரி ஒருத்தன் வந்து என்னன்னா அப்படியே பயங்கரமா ஒருத்தன் வந்து கிடப்பான். இவன் என்ன இப்ப தான் வந்து என்னன்னா இப்படி ஆயிருக்கான் போலயே! சரி ஓகே. நான் சீக்கிரமா போய் பக்கத்துல இருக்க கார்ட்ஸ் எல்லாரையும் வந்து என்னன்னா நான் வந்து கூட்டிட்டு வரேன். நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆர்ச்சி மேஜும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்பான்.
எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல வந்து என்னன்னா, இவன் உயிரோட இருக்க வாய்ப்பில்ல. சரி ஓகே. உன்னோட ரிவெஞ்ச வந்து என்னன்னா நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா உனக்காக நான் வந்து என்னன்னா, அவனுங்க எல்லாத்தையும் வந்து நான் போட்டு தள்ளுறேன். நீ ரெஸ்ட் இன் பீஸ். அமைதியா சந்தோஷமா இரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குனு அவன் கண்ண மூடையில, இவ வந்து என்னன்னா ப்ரீஸ்ட் கிட்ட வந்து என்னன்னா ப்ரே பண்ண வந்து என்னன்னா ஆரம்பிச்சுருவா. அவ ப்ரே பண்ணிருக்கும்போது, "எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆர்ச் மேஜ் வந்துட்டு, "நான் காட்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டேன். இப்ப தான் வந்து என்னன்னா, ஒரு ஐடியா வந்திருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்கிங் மேஜிக்க போட்டு, "இது ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். சீக்கிரம் ஆனா நம்ம வந்து என்னன்னா அவன கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்மெல் இருக்கிற வரைக்கும் தான்." அப்படின்னு சொல்லும்போது, டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோவும் வந்து என்னன்னா ஓட வந்து ஆரம்பிச்சுருவான். "நில்லுங்க, நில்லுங்க நானும் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்னன்னா ஓடிட்டு இருப்பாய்ங்க. இந்த எல்லா டீமனையும் அழிச்சு, இந்த மொத்த இடத்தையும் வந்து என்ன பியூரிஃபை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்திக்கிட்டே வருவா. ச்சே! நான் எப்பயும் கேம்ல சோலோ பிளேயரா தான் இருப்பேன். ஆனா இப்ப டீம் ஒர்க்கா இருக்கிறதும் வந்து நல்லா தான் இருக்கு. இதுவும் என்னன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் வந்து என்ன ட்ராக் பண்ணிட்டு இவங்களும் வந்து வந்துகிட்டே இருப்பாய்ங்க. இது என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கும்போது பார்த்தாக்கா, முட்டு சந்துல இருக்கும். ஆனா அந்த தடயம் வந்து என்னன்னா இன்னும் மேல போயிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாம ஏதாவது பெரிய பில்டிங் போய் தான் வந்து என்ன பார்க்கணும். அப்பன்னா வந்து என்னன்னா தெரியும் எப்படி போறது என்னன்னு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, பெரிய பில்டிங் போயிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கலாம் டைம் வந்து என்ன வேஸ்ட் ஆகும். வேற வழி தான் யோசிக்கணும். வேற என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா, டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து குதிச்சு ஜம்ப் பண்ணி மேல பறக்க ஆரம்பிச்சுருவான். ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் அப்படியே மேல ஏறி அந்த இடத்தோட அந்த ரூஃப் டாப்புக்கே வந்து என்னன்னா போக ஆரம்பிச்சுருவான். நான் உண்மையாவே வந்து என்னன்னா போறேன். இந்த இடத்துல ஏர் ஃப்ளோ இது எல்லாமே வந்து என்னன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கைப்பிடி இருக்கும். அத பிடிச்சே வந்து என்னன்னா டக்குனு அந்த இதுக்கு மேல ஏறி போயிடுவான். உண்மையாவே இது வந்து என்னன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கு. என்கிட்ட எந்த ஸ்கில்லுமே வந்து இல்ல. இருந்தாலும் ஏறிட்டேன் அப்படிங்கும்போது கீழேருந்து அவங்க கத்திட்டு இருப்பாய்ங்க. "டீமன் நைட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேல எப்படி போனீங்க? நாங்க எப்படி வர்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான கிழவனுக்கு ஏன்பா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ச்மேஜும் கத்திட்டு இருப்பான். சரி, சரி நாங்க அங்கிட்டு வரோம் அப்படிங்கும்போது ஹீரோ இன்னும் சந்தோஷத்துல இருப்பான். எப்படியோ எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாம இவ்வளோ சூப்பரா வந்து வந்துட்டேன். எனக்கு உண்மையாவே என்ன நெனச்சாலே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஒரு நிமிஷம் இரு. ஒருவேளை என்கிட்ட உண்மையாவே இந்த மாரி மேல ஏறி வரதுக்கு, இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா பறக்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட ஸ்கில் இருந்தா என்ன செய்றது? சரி ஓகே. ஏதோ ஒண்ணு. முதல்ல அவன எங்கன்னு தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, "ஓகே நீ இங்க தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குனு அந்த இடத்துல ஒவ்வொரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் அப்படியே ஸ்பைடர்மேன் மாரி குதிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் வந்து போயிட்டு, "பெத்தட்டிக்கான பூச்சிய உன்ன நான் பார்த்துட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்னன்னா ஜம்ப் பண்ணி வர ஆரம்பிச்சுரும். இந்த இடத்தோட அந்த காத்து கூட வந்து என்னன்னா நல்லா ரொம்ப சூப்பரா இந்த கேம வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயங்கரமா இந்த கேம புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ எல்லாமே ஹெவன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த இடத்துல வந்து வர ஆரம்பிச்சுரும். அப்பதான் வந்து காமிக்கிறாங்க. இந்த டிராகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, இந்த பிணத்துலருந்து உருவாகுற அந்த டார்க் மானா எல்லாமே ஒண்ணா சேர்ந்து உருவான ஒரு டீமன் மாரி வந்து என்னன்னா உருவாக்கியிருக்கும். உன்ன போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்தேன். நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் எடுத்து அந்த டீமன பார்த்து கைய காமிச்சு நின்னுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, இன்னொருத்தன் சைட்லேருந்து வர ஆரம்பிச்சுருவான். இது என்னது? இந்த இடத்துல இன்னொருத்தன் எப்படி வந்து என்னன்னா இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா, இன்னொருத்தன் லூசு பையன் மாரி வந்துட்டு கிங் உன்ன பார்த்துட்டாரு. கிங்குக்காக நீ வேலை செய்யவா? அப்படின்னு சொல்லி அவன்ட்ட சொல்லிட்டு இருக்கையில, இப்பதான் வந்து காமிப்பாய்ங்க. இவன் தான் வந்து என்னன்னா டீமன் கல்டிவேட்டர். அதாவது அவங்களோட அந்த ஆன்மாவ டீமனுக்காக வித்துட்டு, அந்த டீமன் கிட்ட இருந்து பவர பாரோ பண்ணி இருக்கிறவைங்க தான். இவன் யார்றா கிறுக்கு பையன்? நீ கிங்குக்காக தேவைப்படுவ. நீ வந்து என் கூட வந்து ஜாயிண்ட் ஆயிரு. இந்த மொத்த கிங்டத்தையும், இந்த மொத்த இடத்தையுமே நம்ம வந்து என்னன்னா பிளட் பாத்தா வந்து என்னன்னா கொண்டு வருவோம். நம்ம வந்து என்னன்னா பிளட் பாத்த வந்து ஆரம்பிப்போம். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, லூசு பையன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தி எடுத்துட்டு அவன அட்டாக் பண்ண போவான். இவன மாரி என்னன்னா டீமன் கான்ட்ரியேட்டர் இந்த மாரி டீமன் பவர் அதிகமானா என்ன ஆகும்? என்னோட உடம்பே வந்து என்னன்னாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்து என்னன்னா அவைக்கன் ஆக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு பவரா வந்து என்னன்னா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாரி ரெக்க, கிக்க எல்லாமே வந்து என்னன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபுல் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சுருவான். ஆனா, அது வந்து என்னன்னாக்கா அவ்வளோ சீக்கிரமா வந்து நடக்காது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு, சரி ஓகே. இந்த பவர்லாம் வந்து இருந்தாக்கா உண்மையாவே பயங்கர சூப்பரா தான் வந்து இருந்துட்டுருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. இப்ப உன்னோட கதைய வந்து முடிக்கிறதுக்கான டைம் வந்து வந்துருச்சு. உன்னோட கதைய நான் இப்பயே முடிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாள எடுத்து வந்து என்னன்னா ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சுருவான். நம்ம ஹீரோ வந்து என்னன்னா ஸ்விங் பண்ண உடனே அந்த இடத்துலேருந்து வந்து ஃபுல்லா அந்த டார்க் எனர்ஜி அப்படியே போய் அவன் மேல வந்து என்னன்னா அடிக்க ஆரம்பிச்சுரும். அவன் இருந்துகிட்டு, "ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. எதுக்கு தேவையில்லாம இப்போ வந்து என்ன அட்டாக் பண்ற? நான் ஒண்ணும் இது கிடையாது. நான் விட்டுறேன். ஒரு நிமிஷம் இரு. நான் உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்லிர்றேன்." "உண்மைய சொல்லப் போறியா? எனக்கு உன்னோட எந்த உண்மையும் வந்து தேவை கிடையாது. இப்ப நீ செத்து தான் வந்து ஆகணும்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "டாயரன் என்ன வந்து என்னன்னா காப்பாத்து." அப்படின்னு சொல்லி சொன்னோனே ஒரு மாரி ஒரு நைட் மாரி வந்து என்னன்னாக்கா ஒரு சோல்ஜர் வந்து டக்குனு வந்து முன்னாடி வந்து வர ஆரம்பிச்சுரும். இது என்ன நெக்ரோமான்சியா? என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குனு வந்து என்னன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவான்.
இந்த மாதிரி உபயோகம் இல்லாத குப்பை எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிட்டு ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டக்கு டக்கு நம்ம ஹீரோ அந்த அட்டாக் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பான். அதுவும் வந்து என்னன்னாக்கா அப்படியே 2ஆ கிழிஞ்சு போட்டு இது பண்ணிடுவான். அப்படி இருந்துமே டக்குன்னு பார்த்தாக்கா அது 2 வந்து ஒன்றா சேர ஆரம்பிச்சிடும். ச்சே இதுதான் இதுதான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதையுமே வந்து எனக்கு பிடிக்கிறதே வந்து கிடையாது. இதை வந்து என்னன்னாக்கா நம்ம இன்னொரு ஒரு விஷயம் வந்து செஞ்சு பார்க்கலாமே. எனக்கு இப்போ இருக்கிற அந்த ஸ்கில்லு அதை வேணால் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து என்னென்னா கொஞ்சம் வளகணும். கொஞ்சம் வந்து என்னென்னாக்கா எக்ஸ்ட்ராவாக வந்து என்னென்னாக்கா எனர்ஜியை வந்து போடணும். எனர்ஜியாக வைட்டு போட்டு ஓகே இதுதான் இந்த ஸ்கில் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவோட அந்த கையில் இருக்க அந்த ஸ்வாடில் வந்து என்னென்னா இன்னும் பயங்கரமான ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக ஒரு ஸ்லாஷ் வந்து பண்ணுறான். பண்ண வேகத்துக்கு அந்த இடத்துல இருக்க அந்த மான்ஸ்டர் அப்படியே 2 துண்டாக அப்படியே என்னென்னா வெடிச்சு சதறி அப்படியே போயிடும். ஓகே வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது சிஸ்டத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி இந்த வில்லேஜில் வந்து ஹிடனான டீமன் வந்து என்னென்னா போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஓகே இப்போ அடுத்து உன் வேலையை பார்ப்போமா அப்படிங்கும்போது இல்லை என்னை மன்னிச்சிருங்க என்னை வந்து நான் மேப்பிள் மெர்ஜன்ட்க்கு அவங்க தான் வந்து என்ன இப்படி செய்ய சொன்னாங்க. எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது என்னை விட்டுருங்க அப்படிங்கும்போது என்னது உன்னையே செய்ய சொன்னாங்களா உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா தயவுசெய்து என்னை விட்டுருங்க நான் எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து என்னென்னா எனக்கு தேவையே வந்து கிடையாதுடா நான் இப்போயே வந்து போட்டு தள்ளுறேன் அப்படிங்கும்போது பக்கத்துலேருந்து இவங்களும் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே கரெக்டான டைம் வெல்கம் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் வச்சுக்கும்போது இவன் தான் டீமன் கல்டிவேட்டர் இவனோட ஆன்மாவே விற்று வந்துன்னா டீமனுக்கு வந்து என்ன சேவை செய்கிற இந்த மாதிரி ஆளுலாம் நான் இப்போ போட்டு தள்ளியே ஆகணும் அப்படிங்கும்போது ஐயோ போச்சு இவங்க வேறு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் தயவுசெய்து என்னை விட்டுருங்க டீமன் நைட் நீங்கள் என்ன ஏன் இப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவன் மாட்டு கத்திட்டு இருக்கல விட்டா பயலுங்க இவங்க ஏன் இப்படி வந்து இருந்துகிட்ருக்காங்க உங்ககிட்ட கேட்குறதுக்கோ இல்லை உங்ககிட்ட இந்த விஷயங்களை இது பண்ணுறதுக்கோ எனக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் செத்து தான் ஆகணும் உன்னை இப்போ நான் கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னென்னா ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு முன்னாடி இது வந்து என்ன ஃபியூச்சராக இருக்கிற ஒரு கட் சீனு இந்த மாதிரி அந்த டீமன் கல்டிவேட்டரை வந்து என்னென்னா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க முட்டா பயலுக அவனை நான் அப்போயே வந்து போட்டு தள்ளியிருப்பேன். தேவையில்லாமல் இப்படி வந்து என்னென்னா அவனை வந்து உயிரோடு கூப்பிட்டு வரானுங்க விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்போ தான் வந்து நினச்சி பார்ப்போம். பார்த்தாக்கா ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ அவனை கொல்றதுக்காக வந்து என்னென்னா ஸ்வாடை தூக்கியிருப்பான். அதுக்குள்ளேயே வந்து ஆர்ச்சி மேட்ச் உள்ளே வந்து வந்துட்டு அவனை வந்து நாம் ஒன்றும் கொல்ல வேணாம் அவனை வந்து என்னென்னாக்கா சாதாரணமாக வந்து விட்டுருங்க அவனை மாதிரி ஒரு ஆள் வந்து என்னென்னாக்கா டிராகரை வந்து என்ன சமர்ட் பண்ணுறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் வந்து கிடையாது. அவனுக்கு பின்னாடி கண்டிப்பாக வேறு யாராவது இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் அவனை வந்து நம்ம கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சரின்னு படுதா அவனை நம்ம இப்போயே வந்து என்னென்னா போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து என்ன கூப்பிட்டு போயிடுவாங்க முட்டா பயலுக்கு. அவனை அப்படியே போட்டு தரலாம் சரி ஓகே இன்ஃபர்மேஷன் எதுவும் கேதர் பண்ண வச்சிருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டே இருக்கும்போது பார்த்தா சடனாக நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உங்களோட அந்த எனர்ஜி அந்த ஹெச்பி எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு